வெல்கம் டு நம்ம வீட்டு திரை ரிவ்யூ. இன்னைக்கு நான் பார்த்துட்டு வந்த படம் ஜீத்து ஜோசப் டைரக்ஷன்ல அபர்ணா பாலமுரளி, ஆசிஃப் அலி, சரவணன், சம்பத், ஹக்கீம் ஷாஜஹான், தீபக் பரமோல் மற்றும் பலர் நடிச்சு செப்டம்பர் 19ஆம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆன இந்த படத்தோட கதை, ராஜ்குமார் ஃபினான்ஸ் கன்சல்டன்சியில் வேலை பார்க்கக்கூடிய கிரண் ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிறாப்புல. அவர் இறக்குறதுக்கு முன்னாடி அவர் வேலை பார்த்த அந்த கம்பெனியில் பண்ணக்கூடிய இல்லீகல் விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒரு ஹார்ட் டிஸ்கில் போட்டு வச்சுருந்துருக்காரு. இப்போ அந்த ஹார்ட் டிஸ்கை பற்றி அவரோட லவ்வரான அபிராமி கிட்ட போலீஸும் ரவுடிஸும் விசாரிக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த ஹார்ட் டிஸ்கை பற்றி ஒன்றுமே தெரியல. இப்போது அபிராமி அந்த ஹார்ட் டிஸ்கை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, அதனால அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை அவங்க எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க, கடைசியில் அவங்களோட நிலைமை என்னாச்சு, அதுதான் அந்த படத்தோட மீதி கதை. எனக்கு தெரிஞ்ச ஒரு சில டேரக்டர்ஸ் என்னதான் ஆவரேஜான படங்கள் கொடுத்தாலும் அவங்க ஒர்க்கு மேலே நமக்கு நம்பிக்கை குறையாது. அவங்க அடுத்தடுத்து எத்தனை படங்கள் எடுத்தாலும் அத்தனை படங்களையும் நம்ம தேட்டரில் போய் பார்த்து ரசிப்போம். ஈவன் அந்த படங்கள் ஆவரேஜாக இருந்தாலும் சரி, சூப்பராக இருந்தாலும் சரி. அதில் ஒரு டேரக்டர் தான் ஜீத்து ஜோசப் சார். அவரோட ஸ்க்ரீன் பிளே மாதிரியே அவர் படங்கள் மூலமாகவும் நம்மளை திடீர்னு சர்ப்ரைஸ் பண்ணுவாப்புல. ஒரு 2 படம் ஆவரேஜாக கொடுத்தாருன்னா அடுத்து நறுக்குன்னு ஒரு படத்தை கொடுத்து நம்மளை பயங்கரமாக சர்ப்ரைஸ் பண்ணிடுவார். மினிமம் கேரண்டி படங்களாக இருக்கும். என்ன, நம்மளோட அந்த எக்ஸ்பெக்டேஷன் லெவல் தான் படத்துக்கு படம் வேரி ஆகும். சரி, இந்த மிரேஜ் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணிச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஆனால் இந்த படத்தில் ப்ரில்லியண்ட்டாக ஒன்று பண்ணியிருக்கிறாங்க. அது ஆர்கானிக்காக நடந்துச்சா இல்லை வாண்டடாக பண்ணாங்களான்னு தெரியல. இப்போ இந்த படம் பார்க்க போகும்போது ஜீத்து ஜோசப் படம் அப்படின்ற ஒரு ஹை எக்ஸ்பெக்டேஷனில் போய் தேட்டரில் உட்காடுறோம். ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் முடியும் போது நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் டோட்டலாக டவுன் ஆயிடுது. என்னடா படம் இது அப்படின்னு மாதிரி வெக்ஸ் ஆயிரும். அதுவே செகண்ட் ஹாஃப்ல அடுத்தடுத்து சர்ப்ரைஸாக வச்சு ஈவன் கிளைமேக்ஸ் வரைக்கும் சர்ப்ரைஸ் வச்சு நம்ம ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணிடுறாங்க. ஆனால் நம்மளுக்கு இருந்த அந்த ஹை எக்ஸ்பெக்டேஷனுக்கு செகண்ட் ஹாஃப் ஓகேவா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அதுவே ஃபர்ஸ்ட் ஹாஃபோட எண்டில் லோவான நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனை செகண்ட் ஹாஃபில் கண்டிப்பாக ஹை பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு மாதிரி ஆடியன்ஸ் கூட சைக்கலாஜிக்கல் கேம் விளாண்ட மாதிரி ஒரு பேட்டர்னை கிரியேட் பண்ணி ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் முழுக்க ஏதோ சீரியல் ஃபீல்டில் போய்கிட்டே இருக்குது. விஷுவலாம் அதுக்கு மாதிரி தான் இருக்குது. மியூசிக்லாம் அப்படியே இருக்குது, சீரியல் ஃபீல்டே கொடுக்குது. இன்ட்ரோல் பிளாக்ல வரக்கூடிய ட்விஸ்ட்லாம் நம்ம எப்போயோ ப்ரிடிக்ட் பண்ணியிருப்போம். என்னடா ட்விஸ்ட்டு அப்படின்னு பயங்கர அப்செட்டில் இருப்போம். இன்ட்ரோவில் பசங்க கூட உட்காந்து கலாய்ச்சின்னு இருக்க வேண்டியதான். அப்புறம் ஈவன் செகண்ட் ஹாஃப் கூட சீரியல் மோடில் தான் போகும். ஆனால் அதுக்கடுத்து வரக்கூடிய ட்விஸ்ட் மூலமாக நம்ம ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் கொண்டு போயிருப்பாங்க. அதே நேரத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃபையும் இப்படி இருந்துச்சு அப்படின்றதுக்கான ஒரு கிளாரிட்டியும் கிடைக்கும். ஆனால் என்னதான் அந்த ஒரு கிளாரிட்டி நம்மளுக்கு கிடைச்சாலுமே ரைட்டிங் வைஸ் படம் ரொம்ப வீக்காக தான் இருக்குது. மேபி 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கதை வந்துருந்துச்சு அப்படின்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். என்னதான் இந்த கதையிலையும் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருந்தாலும் நம்மளை அது பெருசாக எக்ஸைட் பண்ணலை. ஆனால் ஜீத்து ஜோசப் சாரோட திருஷ்யமும் சரி, மெமரிஸும் சரி, நீங்கள் எத்தனை தடவை பார்த்துருந்தாலும் இன்றைக்கி போய் பாருங்கள், கண்டிப்பாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதனால தான் அவரோட ஒர்க் மேலேயும் அவரோட படங்கள் மேலேயும் நம்மளுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, ரெஸ்பெக்டும் இருக்குது. ஸ்க்ரீன் பிளேஸ் நமக்கு இருக்கக்கூடிய பொறுமை, சகிப்புத்தன்மை இதெல்லாம் வச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃபை கடத்திட்டோம் அப்படின்னா செகண்ட் ஹாஃபில் நம்மளை ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக வச்சுருக்குறாங்க. அதில் வரக்கூடிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் ஓகேவாக இருக்குது. பட் என்னத்தை தான் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருந்தாலும் ஸ்க்ரீன் பிளே வைஸ் படம் ரொம்ப வீக்காக தான் இருக்குது. இன்னும் பல மடங்கு இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருந்துருக்கலாம் ரைட்டிங் வைஸ். நெக்ஸ்ட் விஷுவல்ஸ் ஓகே, அந்த கதையை எப்படி கன்வே பண்ணுமோ அந்த மாதிரி தான் காமிச்சிருந்தாங்க. பட் ஒரு சீரியல் ஃபீல் இருக்க தான் செய்யுது. ஆனால் செகண்ட் ஹாஃபில் ஒரு சில ஷார்ட்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அந்த காரோட அவுட்டர்லேருந்து அந்த விண்ட்ஷீல்டு வழியாக ஜூம் போய் அப்புறம் காருக்கு பின்னாடி வர பைக்கை ஃபாலோ பண்ணி அந்த ஷார்ட்டாக இருக்கட்டும், அப்புறம் அதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த ஃபாரஸ்ட்டில் நடக்கிற அந்த ஃபைட் சீனை காமிச்ச விதம், அதில் வரக்கூடிய ஷார்ட்ஸு, அதை எடிட் பண்ண விதம் அதெல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் மியூசிக் எனக்கு சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலை. ரொம்ப சீரியல் ஃபீல் தான் கொடுத்துச்சு. முக்கியமாக மியூசிக் தான் எனக்கு அந்த சீரியல் ஃபீல் கொடுத்ததுக்கான காரணமே. தேவையில்லாத இடங்கள்ல வரக்கூடிய அந்த எலிவேஷன் மியூசிக்ஸுமே எனக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. மியூசிக் எனக்கு செட் ஆகலை. நெக்ஸ்ட் ஆக்டிங் வைஸ் அபர்ணா பாலமுரளி, ஆசிஃப் அலி, ஹக்கீம் ஷாஜஹான், தீபக் பரமோல், சரவணன், சம்பத் ராஜ்னு படத்தில் பல பேர் நடிச்சிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் முக்கியமாக அபர்ணா பாலமுரளி, ஆசிஃப் அலியோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சர்ட்டிலாக இருக்கும். என்னடா இது, சில முக்கியமான ரிவீல்லாம் வரும்போது அவங்க கொடுக்கக்கூடிய எக்ஸ்பிரஷன்ஸு, டைலாக் டெலிவரிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சர்ட்டிலாக இருக்கும். அதுக்கான ரீசனும் செகண்ட் ஹாஃபில் இருக்குது. அதனாலே நம்ம ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிடுறோம். ஓ, இது வந்து கேரக்டரோட பெர்ஃபார்மன்ஸா இல்லை இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இப்படி இருக்கா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனில் வந்துடும். நம்மளால் எதுவுமே சொல்ல முடியல. அவங்க பெர்ஃபார்மன்ஸ் குறையா இருக்குன்னு சொல்ல முடியல, நல்லா இருக்குன்னு சொல்ல முடியல.
பட் எல்லாருமே அவங்கவுங்களுக்கு கொடுத்த போர்ஷனை ஓகேவா பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் கேரக்டரைசேஷன் வைஸ் ஆசிஃப் அலியோட கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸ்டார்ட் எண்டு கரெக்டாக இருந்துச்சு. அந்த ஆர்க்கை கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அவர் இடையில வாங்குற பல மொக்கையெல்லாம் பார்க்கும்போது அவர் சீரியஸாக இருப்பார், நமக்கு சிரிப்பு வரும். எல்லா கேரக்டர்ஸ்லையுமே ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ் இருக்கும். அபர்ணா பாலமுரளி கேரக்டரில் கடைசியில் வரக்கூடிய அந்த ட்விஸ்ட்டு நம்மளை எக்ஸைட் பண்ணணுமேனு வச்ச மாதிரி இருந்துச்சு. ஆர்கானிக்காக இல்லை. அதே மாதிரி அந்த எமோஷ்னலும் நம்மளுக்கு பெருசாக கனெக்ட் ஆகலை. மொத்தத்தில் இந்த மிரேஜ் என்னை பொறுத்தளவுக்கு ஒரு ஆவரேஜான படம் தான். பட் ஒன் டைம் தேட்டரில் போய் பார்க்கலாம். போய் பாருங்கள்.